முக்கிய செய்தி: அதிமுகவில் தனிப்பட்ட ஒருவரின் தவறான முடிவு வேதனை அளிப்பதாக அதிமுகவிலிருந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த விஜயபாஸ்கர் தெரிவித்திருக்கிறார். நான் உயிராய் நேசித்த இயக்கம் வேதனைகளையும் சோதனைகளையும் எதிர்கொள்ளும் நிலை உருவாக்கியிருப்பதாகவும் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். நான் விலகுவது ஒரு கட்சியில் இருந்து அல்ல, வாழ்க்கையின் ஒரு அத்தியாயத்தில் இருந்து விலகுவதாக விஜயபாஸ்கர் உருக்கமாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விஜயபாஸ்கர் தனது விலகல் அறிக்கையில் என்ன தெரிவித்திருக்கிறார்? முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இன்று பிற்பகல் ராஜினாமா செய்தார். அவருடைய ராஜினாமா ஏற்கப்பட்டதாக சபாநாயகர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் தான் விலகியது தொடர்பான ஒரு உருக்கமான அறிக்கையை விஜயபாஸ்கர் தற்போது வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் தனிப்பட்ட ஒருவரின் தவறான முடிவுகளால் நான் உயிராய் நேசித்த இயக்கம் வேதனைகளையும் சோதனைகளையும் எதிர்கொள்ளும் நிலை உருவாகி இருப்பது மிகுந்த வருத்தத்தை அளிப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். என் மாணவர் பருவத்திலிருந்து 35 ஆண்டுகளுக்கும் மேலாகவும் 2வது தலைமுறையாகவும் என் வாழ்க்கை பாதையில் இயக்கத்தோடு என்னை அர்ப்பணித்தவன் நான் என குறிப்பிட்ட அவர், என் இளமை, என் உழைப்பு, என் கனவுகள் அனைத்தும் இந்த இயக்கத்தோடு பின்னி பிணைந்தவை எனவும், வாழ்ந்த பொற்காலத்தில் இந்த இயக்கத்தில் பணியாற்றுவதை ஒரு பொறுப்பாக மட்டுமல்ல, பெரிய பெருமையாகவும் பெரும் வரமாகவும் என் பாக்கியமாகவும் நான் கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இன்றோ தனிப்பட்ட ஒருவரின் தவறான முடிவுகளால் உயிராய் நேசித்த இயக்கம் வேதனைகளையும் சோதனைகளையும் எதிர்கொள்ளும் நிலை உருவாகி இருப்பது மிகுந்த வருத்தத்தை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், இந்த சூழலில் மனமெல்லாம் தீராத வேதனையும் சுமந்தபடி என் பயணத்தை தொடர்வது சரியானதாக இருக்காது என்ற உணர்வோடு இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கனத்த இதயத்துடனும் கலங்கிய மனதுடனும் இதுவரை என்னுடன் பயணித்த இரத்தத்தின் இரத்தங்களான கழகத்தினர், நண்பர்கள், நலன் விரும்பிகள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த மகத்தான இயக்கத்திலிருந்து மனவலியோடு விலகுகிறேன் என குறிப்பிட்டுள்ள அவர், நான் விலகுவது ஒரு கட்சியிலிருந்து அல்ல, என் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயத்திலிருந்து வலிகளை வார்த்தைகளால் விவரிக்க முடியாத நிலையில் கனத்த இதயத்துடன் இயக்கத்திலிருந்து விடை பெற்றாலும் என் மண்ணுக்கான மக்களுக்கான வாழ்நாள் அர்ப்பணிப்பு வழக்கம் போலும் தொடர்வேன் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில்தான் அதிமுக முன்னாள் அமைச்சராக விஜயபாஸ்கர் செயல்பட்டு வந்த நிலையில் விராலிமலை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பதவியை விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்திருக்கிறார். விரைவில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் தனிப்பட்ட ஒருவரின் தவறான முடிவுகளால் உயிராய் நேசித்த இயக்கம் வேதனைகளையும் சோதனைகளையும் எதிர்கொள்ளும் நிலை உருவாகி இருப்பது மிகுந்த வருத்தத்தை அளிப்பதாக விஜயபாஸ்கர் உருக்கமான அறிக்கை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி நந்தினி.